வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சலி பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாம் பிரியாமல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். வாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது போல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிளேட்டில் சில்லி பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. இது 1 கிலோ ஃபிஷ்ஷுங்க, அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரா, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. நான் தண்ணியெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க, இப்படியே ட்ரையாக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி எடுக்க போகிறேங்க. இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரைங்க. நாங்கள் எப்போவும் இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபிஷ் எடுத்து ஒன்று ஒன்றா இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்ல மசாலா பிரியாமல் இருக்குங்க. அந்த ஈரப்பதத்தோடு அது நல்லா பிடிச்சிக்கும் மசாலாங்களை. இதே போல் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம மசாலாங்களை டிப் பண்ணி 1/2 hour நல்லா ஊறணுங்க. அப்போ மசாலாலாம் நல்லா செட் ஆகுங்க. ஆயில் ஹீட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ சூப்பராக வருங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், மசாலா பிரியாமல் வருங்க. இது போல் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணி வச்சுட்டுருக்கேன். 1/2 hour நான் டிப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம ஆயிலில் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டியது தாங்க. இந்த பக்கம் 2 minutes, அந்த பக்கம் 2 minutes, அவ்வளோதாங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. இப்போ மெதுவாக டர்ன் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலாலாம் பிரியாமல் நல்லா செட் ஆகிருக்கு. மீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இருதய நோய், மன சோர்வு, முடக்குவாதம் இதையெல்லாம் சரி செய்யுதுங்க. அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீனில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களாங்க? விட்டமின் டி, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, ஜிங்க், அயோடின், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குங்க. அதனால் வாரத்தில் 2 நாள் மீன் வாங்கி சாப்பிடுங்க. உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட ஒரு பிளேட்டில் பரிமாற வேண்டியது தாங்க. மசாலாலாம் பிரியாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.